நான் டிவோர்ஸ் ஆனால் ஒருவேளை நான் இந்த முடிவை எடுத்த பிறகு எனக்கு இந்த சப்போர்ட் கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனால் அந்த சப்போர்ட் எனக்கு கிடைக்கும். என்னோட ஃபேமிலி சார். மனசுல கஷ்டம் இருந்தா அப்படிதான் இருக்கும். அதை உடனே வெளியில கக்கிரணும். அப்ப நான் கக்கிறேங்க. முதல்ல செய்யுங்க. எனக்கு டைவர்ஸ் வேணும்னு என்னை ப்ரெஷர் பண்ணதே எங்கள் ஃபேமிலி தான். அவன் வந்து அவனுக்கு விவரமும் தெரியல, வேலைக்கும் போகல, நாங்கள் பார்த்துக்குறோம் உன்னை, நம்ம வீடு இருக்குது, நானே அவனுக்கு ஒரு வீடு தருவேன், இது எதுக்கு அவங்ககிட்ட போய் நீ வாழ போறேன்னு என்னை டைவர்ஸ் கேட்கும்போது எல்லாருமே என்னை ப்ரெஷர் பண்ணி தான் கொண்டு வந்தாங்க. மாஸ்டர் பிளான். ஒரு சைடு எனக்கு அவரோட இருக்கணும்னு ஆசை இருந்தது. இவங்க பண்ண சப்போர்ட்ல ஓகே இவங்க இருப்பாங்க போல இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அட்டன் டைம் எங்கள் அண்ணனுக்கும் எங்கள் தம்பிக்கும் கல்யாணம் ஆச்சு. அவங்க என்ன வெளியே போக சொல்லலை, தானாகவே நான் வெளியே வர மாதிரி பண்ணிட்டாங்க. இப்ப வெளியே போக சொல்றேன், அப்புறம் இந்த ஆத்தை விட்டே வெளியே போக சொல்லுவேன். போ வெளியே. ஜோசப் முதலியார் செல்லப்ப சமீபத்துல சரி சரி இன்னைக்கு ஒருத்தரும் சப்போர்ட் கிடையாது. ஷூ கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், சாயந்தரம் வந்து வீட்டில் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறேன். என்னோட தூக்கம் 6 மணி நேரம் தான். வரைக்கும் நீ படாத பாடுபடுத்துறாளுங்க. ஒரு மனுஷன் காலையில எத்தனை மணிக்கு சாப்பிடுவான்? நான் 8 மணிக்கு சாப்பிடுவேன். நான் 12:30 மணிக்கு இயல்பான வாழ்க்கை எனக்கு இல்லை. அதெல்லாம் நான் வந்து அவங்க சொன்னதுனால பண்ண தப்பு இன்னைக்கு என்ன ஓவர் ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சிடுச்சு. இந்த உலகத்துல அவனுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த நல்லவனை முட்டாளாக்கிட்டு போயிடும். அப்போ அந்த முடிவு எடுத்தது நீங்க தவறுன்னு தான் நினைக்கிறீங்க? டெஃபினட்டா சார். ஆனஸ்டா எங்க வீட்டுக்காரருக்கு நான் மன்னிப்பே கேட்கறேன். அதுக்காக வேணா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ, நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன். இந்த டெலிகாஸ்ட் ஆகணும். ஆனஸ்டா நான் மன்னிப்பே கேட்குறேன். அவரோட புரியாமைய தன்மையும், அவருக்கு ஜஸ்ட் ஒரு 6 மாதம் வேலை தான் இல்லை. எனக்கு டேலண்ட் இருக்குது, என் கையில் அப்போ வேலையும் இருந்தது. இன்கேஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நான் கோஆப்ரேட் பண்ணி அவரோட நான் வாழ்ந்திருந்தா இப்போ என் வாழ்க்கை நான் நினைச்ச மாதிரி எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து பாதியிலே நம்ம குடும்பத்துக்கு வந்து நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம கால் மாட்டில் உட்காந்து ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுகுறாள அவதாண்டா பொண்டாட்டி. மாறலனாலும் ஓரளவுக்கு வாழ்ந்திருப்பேன். மனசு கஷ்டப்பட்டு மாமா ரொம்ப ஃபீல் பண்றாரு. எனக்கு வந்து 10 வருஷம் கழிச்சு என்ன ஆனாலும் ஆகுது, நம்ம வீட்டுக்காரோட நம்ம போயிடலான்னு நான் கிளம்பும் போது அவர் கல்யாணம் ஆயிடுச்சு. குரல் எல்லாம் ஓடுவோம், சிரிப்போம், பேசுவோம், ஜாலியா இருப்போம். ஆனா நைட் ஆகும்போது தான் அந்த ஃபீலிங் இருக்கும். இப்படி ஓப்பனாவா சொல்ல முடியும்? ஜாட மாடையா தான் சொல்லுவேன், நீங்க தான் புரிஞ்சுக்கணும். வேணாம், நம்ம அவசரப்பட்டு வந்திருந்தா வராம என்ன செய்தி நீ? சும்மா இருடா. இவன் ஒருத்தன் இங்கிட்டு தெரியாது. ஆமாக்கா, கொஞ்சம் கூட இங்கிருந்தே தெரியாதவன் இருந்தா ஒருவேளை நம்ம லைஃப் நல்லா இருந்திருக்குமோ, நம்ம நல்லா ஆக்கி இருக்கலாமோ. எனக்கு இப்போ நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்றேன். இந்த ஹார்ட் ஒர்க் நம்ம அவர்கிட்ட இருந்து பண்ணியிருந்தா பெட்டரா இருந்திருக்குமே. டபுள் வருமானம் வந்திருக்குமே.